அந்த டாக்ஸி டிரைவர் ராஜா தான் தம்பி கல்யாணத்துக்கு டாக்ஸி அடமான வச்சு பணத்தை வாங்கிட்டு போனான். இன்னைக்கு தேதியில அனா பைசாவோட பாக்கி இல்லாம தீக்குறேன், இல்லனா டாக்ஸியை ஒப்படைச்சிரன்னு சொல்லிட்டு போனான். எங்க ஆளைய காணோம். அவன் இருக்கானா கம்பி நீட்டிட்டானான்னு அவன் வீடு வரைக்கும் போய் பார்த்துட்டு வா. அதுக்கு அவசியமே இல்லை சேட்ஜி. இந்த ராஜா எப்பவுமே சொன்னபடி நடப்பான். நீ கேட்கறதுக்கு முன்னாலேயே உன் டாக்ஸி உன் வீட்டு வாசலுக்கு வந்தாச்சு. அரே உன்னைய பத்தி எனக்கு தெரியாதா தம்பி, சும்மா ஒரு தமாசுக்கு சொன்னேன். பரவாயில்ல சேட்ஜி, வாழ்க்கையை என்னை பார்த்து தமாஷ் பண்ணும்போது நீ பண்றதுல என்ன கெட்டு போக போகுது. நான் வர்றேன். லக்ஷ்மி, நீதான் எனக்கு தாயின்னு ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்ப. ஆனா இப்போ உன்னையே வித்துட்டு பிரிஞ்சு போற. என்னை மன்னிச்சிடு. வண்டி நிறுத்து. ராஜா, ஏன் இனிக்கிற? என்ன உடம்பெல்லாம் சேரு? ஒண்ணு இல்ல, சகோதர ஒருத்தன் கார்ல வேகமா போனா போற சாக்குல சேத்தியும் அள்ளி அரிச்சிட்டு போயிட்டா. ஏன் அந்த பக்கமே பாக்குற? அந்த வண்டியில உனக்கு வேண்டியவங்க யாராவது போறாங்களா? ஆமா சார், எல்லா பக்கமும் வேண்டியவங்க தான் இருக்காங்க. அடடே, நல்லாவே பேசுறியே. சரி வா, நீ எங்க போகணும்? உன்னை விட்டுட்டு போறேன். என்ன சார், நீங்க கூட விட்டுட்டு போறேன்னு சொல்றீங்க? எல்லாருமே ஒரு நாளைக்கு ஒருத்தரை விட்டுட்டு போறவங்க தானே ராஜா. நான் அந்த அர்த்தத்துல சொல்லல, உன்னை வீட்டுல விட்டுட்டு போறேன்னு சொன்னேன். பரவாயில்ல சார், என் வீடு பக்கத்துல தான் இருக்கு, நான் நடந்தே போறேன். பார்த்துமா? சரி சார். எல்லாம் சரக்கு இறங்க, சீக்கிரம் சீக்கிரம். எல்லாம் அந்த ஓரம் அடக்கி வைப்பா. அதை நடுப்புற வைக்காத, எடுத்து அது மேலே எடுக்கு. சார், லாரில இருந்து சரக்கு இறக்கியாச்சு. தட்ஸ் குட். மாப்பிள, இப்போவாவது என் திறமையை புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்க மட்டும் உங்க மாமனார்கிட்ட நல்லவ மாதிரி நடந்துக்குங்க, மத்ததெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். இந்த சரக்கு வித்தா நமக்கு கிடைக்க போறது 50 லட்சம். ஆளுக்கு 50-50. Cheers. லக்ஷ்மி, நீ எப்படி இங்க? அப்பா, இங்க லட்சுமி எப்படி வந்தது? நான் திடீர்னு பணக்கார ஆயிட்டப்பா. உங்க ப்ராவிடன்ட் ஃபண்ட் பணத்துல இருந்தா? ஆமாப்பா, என் கண்ணு முன்னால என் மகன் சோகத்தோட சுத்துறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இனிமே எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருப்பீர்ல, ஒண்ணு பண்ண, இத என் அன்பு பரிசா வச்சுக்க மாட்டேன். அப்பா, கல்யாண வயசுல ஃபரிதா வீட்டுல இருக்கும்போது இந்த லட்சுமி மீட்டிட்டு வரது ரொம்ப முக்கியமா. முதல்ல இதை கொண்டு போய் விட்டுட்டு பணத்தை வாங்கிட்டு வாங்க. ஃபரிதா வாழ்க்கையை கவனிக்கிறதுக்கு அவ அண்ணன் நீ இருக்கும்போது எனக்கு என்னப்பா கவலை? என்னப்பா அப்படி பாக்குற? அப்பா, அன்பு, பரிவு, பாசம் இதெல்லாம் இந்த உலகத்துல செத்து போச்சு, அழிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். இல்லப்பா, அதெல்லாம் உயிரோட தான் இருக்கு. வா. என்ன கே பாலி? ஐயோ, அந்த பேரை சொல்லி கூப்பிடாத. நான் போலீஸ் தேடி நிக்குது, நீ கபாலின்னு கூப்பிடு. என்ன எப்படி ஆயிட்ட? காரு, பங்களா, கோட்டு சுடி இதெல்லாம் என்ன ஆச்சு? அது ஏன் கேக்குற? இந்த 2ஆம் நம்பர் பிசினஸ் ஒண்ணு பண்ணி நின்றன.
அது கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் அமைக்கணும் பூட்டானுங்க. இத்த கையில குத்துட்டு இந்த வீட்டு உள்ள ஒரு ஓரமா பழம் வண்டி நிறுத்தி வச்சிருந்தா அத்தையும் தள்ளின்னு பூட்டானுங்க. எப்போ நியாயமான பிசினஸ் தான் நிலைக்கும். தெரிஞ்சுக்கினேன். சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு. பொண்டாட்டி குழந்தைங்க தங்கச்சி யாரும் சாப்பிடல. என்னைக்காவது ஒரு நாள் நீ இப்படி ஆவேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் அன்னைக்கு நீ கொடுத்த பணம் அப்படியே வச்சிருந்த. இந்தா. நான் எப்ப கொடுத்தேன்? எந்த பணம்? டிப்பு. நீ கூட அதை சொல்லாத. நீனா புடி. நீ சொன்னிய 1 நம்பர் பிசினஸ். வாழைப்பழமே விக்கிற. கனவுல வந்தா கூட பரவாயில்ல. முதல்ல அது பண்ணு. ராஜா ராஜா வாயை தர. என்னப்பா என்ன சமாச்சாரம்? 4வது வீடியோ செட்டப் பண்ணிட்டியா? ராஜா என் தம்பி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டான். இந்த மாதிரி போட்டோ, இந்த மாதிரி டிகிரி. குட்பா குட்பா, ரொம்ப சந்தோஷப்பா. என் தம்பி கூட ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கான். அப்படின்னா நீயும் ஸ்வீட் கொடு. ஸ்வீட்டா? ஜுஜுபே ஸ்வீட்டா? 5வது நம்பர் கடையில கடாமல் விழாவே கொண்டாடிடுவேன். ஸ்வீட்டா? 5 4 7 1. இது என் தம்பி நம்பர் ஆச்சே. 2 பேருக்கு ஒரே நம்பர் தர மாட்டாங்களாப்பா? இல்லப்பா, என் தம்பி இதான் நம்பர் சொல்லி என்கிட்ட எழுதி கொடுத்துருக்காங்கப்பா. எதுக்கும் யூனிவர்சிட்டி ஆபீசர் போய் கேட்டு போறப்பா. 5471. ஆமா சார், அதே நம்பர் தான். எம் பிரபாகரன் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்காரு. இல்ல சார், என் தம்பி பேர் ராமு, ராமச்சந்திரன். அப்படியா? இந்த நம்பர் பிரபாகர் தான் சார். வேணும்னா நேம் லிஸ்ட்ல பார்த்து சொல்றேன். என்ன பேர் சொன்னீங்க? ராமச்சந்திரன் சார், கே ராமச்சந்திரன். 5326 ராமச்சந்திரன். சாரி சார், அவர் ஃபெயில் ஆயிட்டார். என்ன சொன்ன? என் தம்பி ஃபெயிலா? என்ன அது? உன் தம்பி ஃபெயில் ஆனா என் சட்டையை ஏன் பிடிக்கிற? உன் தம்பி சட்டையை போய் பிடியா, போயா. நிறுத்துங்கடா. அண்ணா நீங்க இங்க எவனாவது கிட்ட வந்தீங்க பேண்ட் எல்லாம் கழட்டிடுவேன். அடிபட்டுடுச்சா டாலர்? கையெடு, தொடாதே அவனை. என்னன்னு இது? கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாம. திருட்டு நாயே, இப்படி குடிச்சு கும்பாலம் போடுறதா நாகரிகமா? சரி, இங்க எதுக்காக இப்ப வந்தீங்க? சொல்றத சீக்கிரமா சொல்லி தொலைங்க. உன் நாக்கு அறுக்க வந்தேன்டா. எவனோ ஒருத்தர் நம்பரை உன் நம்பரும் போய் சொல்லி கொடுத்துட்டு இப்ப எதுக்கு வந்து நான் கேக்குறேன்? ஓ, உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சா? ஆமாடா, எல்லாமே தெரிஞ்சு போச்சு. உன் வேஷம் எல்லாம் கலைஞ்சு போச்சு. நீ பரீட்சையில மட்டும் ஃபெயில் ஆகலடா, உன் வாழ்க்கையிலே ஃபெயில் ஆயிட்ட. அன்னைக்கு வந்து பிச்சை எடுத்த சாப்பாடு சாப்பிட விட்டு இருந்தா இன்னைக்கு ஒரு நொண்டி பிச்சைக்காரனா தெருவா நாயை அழிஞ்சுக்கிட்டு இருப்பேன். இப்படி குடிச்சிட்டு கும்பாலம் போட்டுக்க மாட்டேன். என் புதிய சிறப்பாக அடிக்கணும்டா. இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்படி குடியா குடிக்கிறீங்க? நான் நிறைய சம்பாதிக்கிறேன், வசதியா தான் இருக்கேன். அந்த டிகிரி இல்லைன்னா குடியா முழுகி போயிடும். ஆமாடா, அத பத்தி உனக்கு எத கவலை? கஷ்டப்பட்டவன் நான் தானே. அதுக்காக என்னையும் உங்களை மாதிரி கஷ்டப்பட சொல்றீங்களா? நீங்க வேணும்னா ஏழையா பிறந்து ஏழையா வாழ்ந்து ஒரு டாக்ஸி டிரைவராவே சாகலாம். ஆனா நான் அப்படி இல்ல. எனக்கு பணம் சம்பாதிக்கிற திறமை இருக்கு. உங்கள்கிட்ட அந்த திறமை இருந்தா நீங்களும் பணம் சம்பாதிங்க, என்ன மாதிரி வாழ்ந்து காட்டுங்க. அதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி பெரிய இடத்துக்கெல்லாம் வந்து if you want to scold me when I'm alone, but not in the crowd. Behave yourself. Understand? Yes. Yes. Thank you. அண்ணே வேண்டாண்ணே, சொன்ன கேளுண்ணே. எல்லாரும் வேடிக்கை பார்க்கறாங்க. வேண்டாண்ணே. எனக்கு பின்னாலே பிறந்த பையன், நான் தூக்கி வளர்த்த கழுத என்னையே கேள்வி கேட்கிறா. அவனை படிக்க வச்சு ஆய்க்கிறது யாரு? என்ன என்ன பார்த்து உனக்கு திறமை இருந்தா பணம் சம்பாதிச்சு காமின்னு என்கிட்ட சவால் விட்டான். காமிக்கிறேடா, நானும் பணம் சம்பாதிச்சு காமிக்கிறேன். நியாயமா பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரே வழிதான், ஆனா அநியாயமா பணம் சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழி இருக்கு. பணம் தானே முக்கியம். காமிக்கிறேன், நான் யாருன்னு காமிக்கிறேன். லட்சுமி, ஸ்டார்ட் ஆயிடு. ஸ்டார்ட் ஆயிடு லட்சுமி. மழை என்ன சொல்லி காட்டு. ஸ்டார்ட் ஆயிடு. மரியாதை சொல்றேன் லட்சுமி. ஸ்டார்ட் ஸ்டார்ட். ஸ்டார்ட் ஆக மாட்டேன்.
எல்லாம் எந்திரிச்சு போங்கய்யா, கடையை மூடணும். உட்காருங்கய்யா. ஒரு பாட்டில் சாராயம் கொடு. ராஜா உனக்கா? எனக்கு தான் ஒரு பாட்டில் சாராயம் கொடு சொன்னேன்ல. கிளாஸ் கொண்டா. நான் குடிச்ச எச்ச பால் குடிச்சு வளர்ந்தவ என்னைய தூக்கி எறிஞ்சு பேசிட்டா. எங்க கிளாஸ்? போ. எனக்கு ஒரு கிளாஸ் ஊத்து. மேரி, நீ எதுக்காக இங்க வந்த? முதல்ல வெளியே போ. நான் எதுக்காக வெளியே போகணும்? இங்க பாரியா, இது வரைக்கும் உனக்கு சாராயம்னா என்னன்னு தெரியுமா? ஆனா நான் சாராயத்தை காய்ச்சி எல்லாருக்கும் ஊத்தி கொடுத்திருக்கேன், தெரியல? இன்னைக்கு நானும் உன்னோட சேர்ந்து குடிக்கிறேன். ஏன் கிளாஸ் தட்டி விட்ட? நீ மட்டும் குடிச்சு உன்னை சாகடிச்சுக்கலாம், ஆனா நான் குடிக்க கூடாது இல்ல? மேரி, என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டா நீயே எனக்கு 2 கிளாஸ் ஊத்தி கொடுப்ப. சின்ன பையன் என்ன பார்த்து என்ன பேசிட்ட தெரியுமா? என் மனசு தொட்டு பாரு எப்படி நெருப்பா எரியுதுன்னு. அதான் கொஞ்சம் அணைச்சிட்டு இருக்கேன். நீ போ. இதனால உன் கவலை உன்னை விட்டு போயிடுமா? நான் சொல்றது கேளியா? இவ்வளவு நாளா நீ எவ்வளவு நல்லவனா இருந்த. நல்லவன்தா நல்லவன்தா நல்லவனாவே இருந்துட்டா இந்த உலகத்துல அவனுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த நல்லவனை முட்டாளாக்கிட்டு போயிடுவாங்க. மேரி, இந்த உலகத்துல நல்லவங்க வாழவே கூடாது. எல்லாமே பொய், எல்லாமே வேஷம், எல்லாமே நாடகம். யோ யோ, எல்லாமே நான் நாடகம். சொல்றது கேளு. வேண்டாயா, வா போலாம். எல்லாமே நாடகம், எல்லாமே ஏயா இப்படி சிரிக்கிற? இதுக்கெல்லாம் போய் இப்படி வருத்தப்படலாமா? இப்ப என்ன உலகத்துல நடக்காததா நடந்து போச்சு. இத பாரு, மனசுல உள்ளதை யார்கிட்டயாவது சொன்னாதா பாரம் குறையும்னு சொல்லுவாங்க. என்கிட்ட சொல்லியா, பேசியா. ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி, ஏன் கண்மணி. ஞானம் பிறந்திருச்சு, நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி, ஏன் கண்மணி. ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி, ஏன் கண்மணி. ஞானம் பிறந்திருச்சு, நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி, ஏன் கண்மணி. ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி, ஏன் கண்மணி. ஞானம் பிறந்திருச்சு, நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி, ஏன் கண்மணி. பச்சை குழந்தை இன்னும் பாலூத்தி வளர்த்தேன், பாலை குடிச்சுப்பிட்டு பாம்பாக கொத்துதடி. ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி, ஏன் கண்மணி. ஞானம் பிறந்திருச்சு, நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி, ஏன் கண்மணி. அது எல்லாம் வீண்டாரோ. வேப்பிலை கருவேப்பிலை அது யாரோ நான் தாரோ. என் வீட்டு கண்ணு குட்டி என்னோட மல்லு கட்டி என் மார்பில் முட்டுதடி கண்மணி, ஏன் கண்மணி. தீப்பட்ட காயத்துல தேள் வந்து கொட்டுதடி கண்மணி, கண்மணி. ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி, ஏன் கண்மணி. நானும்
புரிஞ்சிருச்சு கண்மணி ஏன் கண்மணி ஒரு வானவில் அந்த வர்ணம் கொஞ்ச நேரம் வந்தமே முள்ளானதால் இந்த நெஞ்சில் ஒரு பாரம் பணங்காச கண்டு விட்ட புலி கூட புல்ல தின்னும் கலிகாலமாச்சுதடி கண்மணி ஏன் கண்மணி அடங்காத கால ஒண்ணு அடிமாடா போனதடி கண்மணி கண்மணி தூரத்தை தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி ஏன் கண்மணி ஞானம் பிறந்திருச்சு நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி ஏன் கண்மணி பச்சை குழந்தைன்னு பாலூத்தி வளர்த்த பாலை குடிச்சு பிட்டு பாம்பாக கொத்துதடி தூரத்தை தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி ஏன் கண்மணி ஞானம் பிறந்திருச்சு நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி ஏன் கண்மணி